வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. இன்றைய சிறுகதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் மா அரங்கநாதன் அவர்கள் எழுதிய சிறுகதை காடன் மலை. ஐயா, மலையை வலப்புறமா சுத்தணுமா இடப்புறமாவா? எப்படி வேண்டுமானாலும் சுத்து, மலையை பார்க்கணும், அதுதான் முக்கியம். அந்த இடத்திற்கு விசேட நாளன்று அவன் சென்றிருக்கக்கூடாது. விசேடங்கள் இட விசேடத்தை மங்கச் செய்யும். பெரிய அரண்மனை போன்ற கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு மூலையில் எங்கேயும் பார்க்காதவாறு உட்கார்ந்து கொண்டிருந்த தாடிக்காரரிடம் ஏனோ பேச வேண்டும் போல தோன்றிற்று. கேட்ட கேள்விக்கு அவர்தான் இப்படி பதில் சொன்னார். காடன் மலையோடு அவனுக்கு சொந்தம் உண்டென்று பல்லாண்டு காலமாக கருதி கொண்டு வந்திருக்கிறான். பள்ளி செல்லும் பருவம் முதற்கொண்டு மலை அவனிடம் பேசி வந்திருக்கிறது. 8ஆம் வகுப்பில் தோற்றுப்போன செய்தியோடு வீடு திரும்புகையில் மலையை பார்ப்பதை தவிர்த்தான். பார்த்திருந்தால் அது சிரித்திருக்காது, அவனுக்கு வெவ்வேறு காட்டியிருக்காது. மலையின் அனுதாபம் எப்படியேனும் வெளிப்பட்டிருக்கும். அது காடன் மலை. மீண்டும் ஐயா என்றான். தாடிக்காரர் அவனை இப்போது கவனிப்பதாக இல்லை. எனவே கோவிலின் மற்ற பகுதிகளுக்கு சென்றான். உட்பிரகாரங்கள் மனித கும்பலால் அழகிழந்து காணப்பட்டன. வெளிச்சம் குறைவாக விழுந்த ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டான். நேரம் செல்ல செல்ல கும்பல் அவனிருந்த பக்கத்திலும் வந்து மோதி உட்கார்ந்தது. திடகாத்திரம் உள்ளவனாதலால் சமாளித்து கொண்டான். 2 மணி நேரம் அவனும் அந்த கும்பலுமாக இருந்த இடத்திற்கு வருகை தந்தது அவன் அதுவரை கேட்டிராத ஒரு முடிவின் ஓசையும் ஒரு கருவியின் பிளிரலும். இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவனான போதிலும் இந்த இடத்தையே சார்ந்தவன் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் அவ்விசைக்கருவிகளை புதிதாக செவியுற்று அதிர்ந்தான். காடன் மலையில் பண்டாரங்கள் மிகுதி. திருவிழாவின் போது அவர்கள் கூட்டம் இன்னும் அதிகம். சுற்று வட்டார ஊர்களிலிருந்து நேர்ந்து கொண்ட காணிக்கையை செலுத்த கரும்பு தொட்டிலே குழந்தையை கொண்டு வரும் பெற்றோரும் அதிகம். அவர்களில் சிலர் துணியால் வாயை மூடிக்கொண்டும் இருந்தனர். மாமியார்கள் இருக்க முடியாதென அவன் நினைத்தான். கூட்டத்தோடு கூட்டமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதில் ஒரு லாபமும் இருந்தது. பக்கத்தில் இருந்த இருவர் பேசிக்கொண்டிருந்த விஷயம் அவனுக்கு அது உதவியாக இருந்தது. 3 நாளாக வெளிப்பிரகாரத்தில் அப்படியே உட்கார்ந்துருந்தாராம். பேச்சில்லை. மாமியார் கொடுமையால் சாமியாராக மாறிட்டாராம். சிரிப்புடன் கூடிய பேச்சு. அவனுக்கு அது போதுமானதாக இருந்தது. கோனாரே என்று அழைத்தது அந்த குரல். அதே தாடி பண்டாரம்தான். அவன் பேசுவதற்காக நின்றான். எதை தேடி நீங்க வந்தாப்புல? முத்துக்கருப்ப கோனாரையா. காடன் மலை வரும்போது வழியில் ஆறு ஒன்றில் இருவர் தவம் புரிந்து கொண்டிருப்பதை அவன் பேருந்தில் இருந்தவாறே பார்த்தான். அப்படியல்ல, அவர்கள் மீன்தான் பிடித்து கொண்டிருந்தார்கள் என்பதை அருகே சென்றதும் கண்டு தெரிந்து கொண்டான். இந்த பண்டாரமும் அதுபோன்றே இருக்கலாம். மீன் பிடிப்பதும் மோட்டார் பழுது பார்ப்பதும் கூட தவநிலைதான் என்று எங்கோ படித்ததும் அவன் ஞாபகத்தில் வந்தது. ஐயா, எனக்கொன்னும் புரியல, எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க. நான் கோனாரை தேடித்தான் வந்தேன். தேடி பிரயோசனம் இருக்காது, தானா வரணும். அவன் எதுவும் பேசத் தெரியாது நின்றான். மாலை விழாவிற்கான கூட்டம் மோதிற்று. தூரத்தே காடன் மலையை திரும்பி திரும்பி பார்த்து தவித்தனர். மந்திரி வரக்கூடும். பக்தி பாடல்கள் ஒலித்தன. கடவுள் இல்லை என்று சொல்பவருக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பிரசங்கி வேண்டுகோள் விடுத்தார். பண்டாரம் முகத்தில் ஏளனம். ஒரே கூச்சல். காடன் மலையில் தீ எரிந்து கொண்டிருப்பதை வரவேற்ற மக்களின் குதூகலம். பண்டாரம் தாடியை நீவிக்கொண்டார். முத்துக்கருப்ப கோனார் என் தாய்மாமன். அவரை தேடித்தான் இங்கே வந்தேன். பிரகாரத்தில் இருக்கிறப்ப சொன்னாங்க, யாரோ மாமியார் கொடுமையாலே சாமியாராக மாறிட்டாரு அப்படின்னு. அது அவராக இருக்கும் நினச்சேன் தம்பி. அந்த ஆள் முகச்சாயல் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கு. உன் பேர் என்ன? சுப்பிரமணி. வாயா கோனாரே என்று சத்தமிட்டவாறே தாடி தூரத்தில் ஒருவரை நையாண்டியுடன் வரவேற்றார். சுப்பிரமணி திரும்பி பார்த்தான். வந்து கொண்டிருந்தது இன்னொரு தாடி. காடன் மலையில் சிறிது மழை தூறியது. தெருக்களில் நின்று பார்த்தால் மலையுச்சியில் மேகக்கூட்டம் கசிந்துருகி நீர் வடிப்பதை இங்கிருந்து துல்லியமாக பார்க்க முடியும்.
இந்த விழாவிற்கு மழையும் கட்டாயம் வர வேண்டும். பெரிய கோபுரத்திற்கு ஒரு பறவை கூட்டம் வந்து இறங்கி அங்கேயும் மனித கும்பல் அடைத்து கொண்டுள்ளதைக் கண்டு தயங்கி சிறகடித்து நின்று பின்னர் வேறு இடம் தேடிச் சென்றது. தலையை திருப்பி பண்டாரத்தை பார்த்தான் சுப்பிரமணி. இன்னொரு பண்டாரம் போய்விட்டிருந்தார். இன்னைக்கு நான் எதுவும் சாப்பிடல, ராத்திரி ஒரு வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, போகணும், வேணும்னா இப்போ ஒரு காப்பி குடிக்கலாம் என்றார் தாடி அவனை பார்த்து. சுப்பிரமணி அவசரத்துடனும் வெட்கத்துடனும் வாங்க ஐயா சாப்பிடலாம் என்று அழைத்தான். எப்படி எப்படி தமிழில் பேசி இறந்துண்டா அவன் பிச்சைக்காரன், பண்டாரம் இல்லையா என்றார் நமட்டு சிரிப்போடு. சுப்பிரமணி எதுவும் பேசவில்லை. இப்போ சொல்லு. நுரை பொங்கி வழிந்த காப்பியை அப்படியே ஒரே முழுங்கில் குடித்துவிட்டு எழுந்தார் தாடி. வெளியே மண் தெரிந்த இடத்திலெல்லாம் மனிதர்தாம். நடப்பது சௌகரியமாக இருக்கவில்லை. அவரா இஷ்டப்பட்டுத்தான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? வாத்தியார் வேலை சௌகரியமாகத்தான் இருந்தது. ஒரே ஒரு பையன், என்னை விட சின்னவன். வேலை கிடைக்கல, சண்டை போடுவான் வீட்டில் அடிக்கடி. உனக்கு எப்படி வேலை கிடைச்சதோ? அப்பாவுக்கு சர்க்கார் வேலை, அவர் செத்து போனதாலே அந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. பிடபிள்யூடி. அதுதான் கேட்டான். தாடி இதன் பிறகு கேள்வி எதையும் கேட்கவில்லை. ஆனால் நிறைய பேசினார். திண்டிவனம் பக்கத்திலேயே தனக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் சமாதானம் அடைந்திருந்தான் முத்துக்கருப்பன். அது அவன் சகோதரியை திருமணம் செய்து கொடுத்திருக்கிற இடம். அவள் கணவருக்கு அங்குதான் வேலை. எனவே எந்த சங்கடமும் இருக்கவில்லை. ஆசிரியர் வேலை மனதிற்கு இதமளித்திருந்தது. சக ஆசிரியர்கள் நன்கு பழகினர். மீதியுள்ள பணிக்காலம் முழுவதையுமே அவன் அங்கே கழித்துவிடவும் தயாராக இருந்தான். ஒரு வகையில் அவ்வாறுதான் ஆயிற்று. அந்த ஊரிலேயே அவனுக்கு திருமணம் நடந்தது. இஷ்டப்பட்டுத்தான் கல்யாணம். பெண் அந்த ஊர்தான். ஒரே ஒரு நிபந்தனையுடன் தான் நடந்தது என்று சொல்லலாம். பெண்ணின் தாயாரும் அவர்களோடு தான் இருப்பாள். காப்பாற்ற வேண்டும். அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று முத்துக்கருப்பன் நினைத்தான். அவன் சகோதரியும் எதுவும் சொல்லவில்லை. அவன் இஷ்டப்படியே எல்லாம் நடந்தன. பின்னாளில் சகோதரியின் கணவர் காலமானாலும் மகன் சுப்பிரமணிக்கு அரசு துறையில் வேலை கிடைத்தபடியால் முத்துக்கருப்பனுக்கு புதிய பொறுப்புகள் எதுவும் வந்து சேரவில்லை. தன் மகனுக்கு படிப்பு ஏறவில்லையே, வாத்தியார் மகன் மக்காக இருக்கிறானே என்ற கவலை மட்டுமே உண்டு. ஆனால் அந்த மகன் சாமர்த்தியசாலி. ஊரில் உள்ள அனைவரோடும் தொடர்பு கொண்டு ஏதாவது சம்பாதித்து கொண்டும் சேமித்து கொண்டும் தான் இருந்தான் என்பதையோ, மற்ற இளைஞரிடம் காண முடியாத குணம், பணத்தின் சக்தியை அறிந்த குணம் அவனிடம் இருந்ததையோ முத்துக்கருப்பன் அறியவில்லை. பையனின் பாட்டியும் அம்மாவும் அவனுக்கு இன்னும் வேலை கிடைக்காதது பற்றி பேச ஆரம்பித்திருந்தனர். வேலை கிடைக்கவில்லை. அதுவும் சுப்பிரமணிக்கு வேலை எப்படி கிடைத்தது என்று தெரிந்த பிற்பாடு அந்த பையன் அமைதி குலைத்தவனானான். பாட்டியிடம் மட்டுமே மனம் விட்டு பேச முடிந்தது. அந்த பேச்சில் அவன் கேட்ட கேள்வி ஒன்று அந்த பாட்டியையே சிந்திக்க வைத்தது. வேண்டியதுதானே, நாளைக்கு காப்பாற்றப் போகிறவன் கேட்ட கேள்வி. கேட்டதும் அத்தனை அறிவு கெட்ட கேள்வி அல்ல. அப்பா செத்துப்போனா சர்க்காரில் வேலை தருவாங்க இல்லையா என்பதுதான் அது. சரி, சாவது லேசான விஷயமல்ல. அதற்கும் அரசு ஆணை குறிப்பில் ஒரு விதிமுறை இருக்கிறதே. கேட்டறிந்து பையன் சொன்னான். அரசு ஊழியர் காணாமல் போய்விட்டால் 5 ஆண்டுகள் கழிந்த பின்னர் திரும்பி வராவிட்டால் அவர் இறந்து விட்டதாக கருதி அவர் பிள்ளைக்கு கருணை அடிப்படையில் வேலை தரலாம். வழி இருக்கிறதே. எனக்கு இப்போ 18 தான் ஆகுது. இந்த புத்திசாலித்தனத்திற்காகவே அரசு ஒரு வேலை அளித்திருக்க வேண்டுமல்லவா? இதைத்தான் முத்துக்கருப்பனிடம் அவர்கள் வெகு சகஜமாக எடுத்துச் சொல்லி இருக்க வேண்டும். அதாவது, செத்துப்போ அல்லது எங்காவது ஒளிந்து போ. அதுதானே அதற்கு அர்த்தம். இது ஒரு வெள்ளிக்கிழமை இரவில் நடந்த விஷயம். இதில் அவன் மனைவியின் பங்கு என்னவென்று ஊகிக்கத்தான் முடியும். திங்கட்கிழமை காலை வெளியே சென்ற முத்துக்கருப்பன் இன்னமும் வீடு திரும்பவில்லை. காணாமல் போன கதை இதுதான். முத்துக்கருப்பன் போளூர் வரை நடந்து சென்றதாக தெரிகிறது. அங்கு எப்போதோ தெரிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவனை கண்டு வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டிருக்கிறார்.
திரும்பவும் புறப்பட்ட அவனிடம் எங்கே என்று விசாரித்தபோது மலையை சுட்டி காட்டியிருக்கிறான். எத்தனை பேரைத்தான் இந்த காடன் மலை தன்னிடம் அழைத்திருக்கிறதோ. அவன் மலையை சுற்றவில்லை, ஊரைச் சுற்றி வந்தான். கோவில் வெளிப்பிரகாரத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தான். வேட்டி மேலும் அழுக்காயிற்று. நெடிதுயர்ந்த ஒரு பண்டாரம் அவனிடம் பேசாது ஒரு துண்டை நீட்டினார். பண்டாரங்களிடம் பேசுவது எளிதாக இருக்காது என்று அவன் நினைத்திருக்கலாம். 2 நாள் கழித்து போலூர் ஆசிரிய நண்பர் கோவிலுக்கு வந்து அவனிடம் சிறிது பேசிவிட்டு அகன்றார். அதன் பின்னரே அவன் எப்படியோ ஆரம்பித்து தனது கதையை அந்த பண்டாரத்திடம் சொல்ல முடிந்தது. முடித்துவிட்டு கேள்வியாக இல்லாது வேறு எதுவாகவோ சொன்னான். மனிதரை எப்படி நம்புவது? ஏன் மாடுகள் இல்லையா நம்புவதற்கு? இதோ பாரு, இந்த மலையில் ஒரு காடன் மனிதரை விட ஆட்டையும் மாட்டையும் தான் நம்பினான் என்று பண்டாரம் தெரிவித்தார். மலையை சுத்தலையா கோனாரே? இருவரும் கோவில் பக்கமாக வந்துவிட்டனர். விழா முடிந்து விட்டதற்கான அறிகுறி தெரிந்தன. மலையை பார்த்து கொண்டே கூட்டம் கலைகிறது. சுத்த வேண்டியதுதான் ஐயா. மீதி விவரமும் தெரிஞ்சா நல்லா இருக்கும். மீதி என்ன மீதி? எப்போதுமே மீதி இருக்கும். முத்துக்கருப்ப கோனார் வேலையை ராசினமா பண்ணியாச்சு. போலூர் நண்பர் தான் எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. ராசினமா பண்ணி விட்டதாலே மகனுக்கு வேலை கிடைக்காது. எனக்கு மாமாவை பார்க்கணும் ஐயா. மலையை சுத்து பார்க்கலாம். அந்த திருப்பத்திலே சேரி இருக்கும். ராப்பள்ளிக்கூடம் அங்கே. அங்குள்ள பிள்ளைகளுக்கு பாடம். தங்கள் அங்கேயே தான். நல்ல இடம். வெளியே வந்தா மலை தெரியும். நல்லதையா. ஐயாவும் வந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை சேரி பக்கம் வரமாட்டீங்களோ? கோனாரே, பண்டாரம் பார்த்த வேலையைத்தான் இப்போ முத்துக்கருப்ப கோனார் பார்க்காரு. நல்லாவே பாடம் சொல்லி தராருன்னு பிள்ளைங்க சொல்லுது. எனக்கு இங்கிலீஷ் வராது. இப்போ இந்த பாடமும் நல்லபடியாக நடக்குதாம். சரி, போயிட்டு வா. நான் அந்த பக்கம் மூலையில் தான் இருப்பேன். வசதியான இடம். அங்கிருந்து பார்த்தாத்தான் மலை நல்லா தெரியும். போயிட்டு வா. நாளை மற்றொரு சிறுகதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.